இந்த நொடி உங்கள பத்தி நீங்க நேசிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் எல்லாத்துக்குமே எப்பவுமே இருக்கும். ஸோ, அவங்க உங்கள பத்தி என்ன நினைச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க. மேபி நீங்க வந்து கோவமா போயிட்டீங்க, இல்லைனா வந்து கோச்சிக்கிட்டீங்க. உங்கள வந்து ஆன்லைன்ல பார்த்துட்ருக்காங்க. ஆன்லைன் மேபி நீங்க சோஷியல் மீடியா அக்கவுண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதில பார்த்துட்ருக்காங்க. பிளாக் டு கான்டாக்ட் மேபி நீங்க பிளாக் பண்ணிட்டீங்க இந்த பர்சன. அவங்களுக்கு வந்து அது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அன்கண்ட்ரோலபிள் டிசையர்ஸ் இருக்கு. இது வந்து கெட்டதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து மேபி காமிக் எனர்ஜியா இருக்கலாம். நம்ம இந்த ரவேனஸ் எனர்ஜி என்ன என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனா இந்த பெர்சன் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்தில இருக்காங்க. அவங்களால சில விஷயங்கள ஜீரணிக்க முடியல. ரெஃப்யூஸ் டு கிவ் இன். அதாவது அத மனசுக்குள்ள ஏத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து இப்ப விருப்பம் இல்ல. ஆனா பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பிளாட் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரகிள் போயிட்டுருக்கு. இது வந்து வேற எனர்ஜியா கூட இருக்கலாம். லெட்ஸ் சி. இதுதான் இப்போ வந்து அவங்க மனசுல ஓடிட்டுருக்கு. மேபி அவங்கள சுத்தி கெட்டவங்க இருக்காங்க. அத பத்தி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நொடி நினைவுகள். உங்களையும் உங்க காதலையும் பத்தி யோசிக்கும்போது அதுதான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. பிரபஞ்சம் சொல்றாங்க குட் இஸ் கமிங். ஸோ இந்த நொடி நினைவுகள் ஸ்பெல்ஸ் கலெக்டிவோட பர்சன். வாவ்! உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. நான் சொல்லல ஆன்லைன் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. உங்களோட இந்த தருணங்கள வந்து திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்குறாங்க. நீங்க எப்போ வருவீங்கன்னு எட்டி பார்த்துட்ருக்காங்க. இட்ஸ் லைக் பீப்பிங் இன். உங்களோட இருந்த தருணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அவங்களுக்கு. பாருங்க உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. யாரோ ஒருத்தவங்க அவங்கள ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. 11 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள மாதிரி நடிச்சு, இல்லைனா வேற மாதிரி நடிச்சு இவங்கள ஏமாத்திட்டாங்க. உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. இந்த பிரிவு அவங்கள வந்து ரொம்ப வேதனைக்கு உள்ளாக்குது அப்படின்னு சொல்றாங்க. இத மேபி ஏமாத்துறது வந்து இந்த எனர்ஜியா இருக்கலாம். இட்ஸ் லைக் லஸ்ட்ஃபுல் எனர்ஜி. மேபி இது வந்து ஃபேமிலியா இருக்கலாம். இல்லைனா வந்து உங்களோட எக்ஸ், அவங்களோட எக்ஸ் அந்த மாதிரி எனர்ஜியா கூட இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க உங்கள ட்ராப் பண்ணிட்டாங்க. இல்லைனா வந்து உங்கள மாரி நடிச்சு ஏமாத்திருக்காங்க. இல்லைனா எனர்ஜி மேனிப்புலேஷன் இல்லைனா ஏதோ ஒரு ட்ராமா போட்டு உங்கள வந்து ஏமாத்திருக்காங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு இத நினைக்கும்போது அவங்களுக்கு. அத ஜீரணிக்க முடியல அவங்களால. ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டடா இருக்காங்க. இப்போ இட்ஸ் லைக் ஹெர்மிட் மோட் இல்லைனா வந்து அவங்கள பத்தி நினைக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அருவருப்பா இருக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப பியூர் சோல். இங்க பாருங்க. தி சிண்ட்ரெல்லா. நீங்க வந்து ரொம்ப பியூரா இருக்கீங்க. உங்களோட எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கு. பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு கேரண்டி குடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நீங்க எங்க போகணுமோ, அதாவது சிண்ட்ரெல்லா எங்க போகணும்? அரசர் இந்த இந்த நடக்கிற ஃபங்ஷனுக்கு போகணும். அந்த இடத்த ரீச் பண்ணுவீங்களா? நிச்சயமா ரீச் பண்ணுவீங்க. இதில வர அந்த சூனியக்காரி கிழவி மாரி தான் உங்க வாழ்க்கையும் போயிட்டுருக்கு. இட்ஸ் லைக் யாரோ ஒருத்தங்க உங்களோட ஜர்னிய பிளாக் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் இந்த எண்ட் பிரபஞ்சம் வந்து எல்லா ஜிம்மிக் வேலையும் பண்ணி உங்கள அங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க. லைக் அலாதின். எவ்வளோ மிராக்கிள்ஸ் நடக்கும் அலாதீன்ல. அப்படி பறந்து போவாங்க. காதல் ஒன்று சேர்றதுக்கு பிரபஞ்சம் அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுவாங்க. யூ நீட் டு ட்ரஸ்ட் இட் அவ்வளோதான். ஒரு லஸ்ட்ஃபுல் எனர்ஜி உங்கள் காதலை பிரித்து மேபி உங்களை அடையணும்னு நினைக்கலாம். அதாவது ஃபெமின் எனர்ஜியா இந்த மாஸ்குலின் வந்து ஒரு முட்டாள் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி ஒரு எனர்ஜிக்கு வந்து ஒரு ரூம் அவங்க வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்காக அவங்க வந்து அருவருப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் அதை அவங்களால ஏற்றுக்க முடியல. இட்ஸ் லைக் ஃபீலிங் லைக் வாமிட்டிங். அவங்க அவங்களோட விஷயங்களையே அவங்களால ஜீரணிக்க முடியல. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். இதை நினைக்கும் போது அவங்களுக்கு அருவருப்பாக இருக்குது. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய பேர் இது வந்து குரூப் ஆஃப் பீப்புள் பிளான் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த மாஸ்குலினோட பணத்தை நிறைய பேர் திருடி இருக்கலாம். எஸ்பெஷலி ஃபேமிலி திருடி இருக்கலாம். அதுதான் உங்களுக்கு வந்து இந்த ரீடிங் மூலம் சொல்ல விரும்புகிறாங்க. அவங்க பணத்தை வந்து திருடிட்டாங்க அப்படின்னு. மேபி அ கிரிமினல். கிராஸ் ரோட். இந்த பர்சன் வந்து இப்போது எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. ஒரு பாதை இருட்டாக இருக்குது. அதாவது அவங்க இருக்கிற இடம் வந்து இப்போ இருட்டாக இருக்குது. இந்த பாதை வந்து ரொம்ப தூரமான பாதையாக இருக்குது. இப்போ எந்த பக்கம் போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காங்க. பட் லெட்ஸ் சி என்ன சொல்ல விரும்புகிறாங்க. தடுமாற்றம் எங்கே போய் முடிய போகிறது ஸ்பிரிட்ஸ்? தொலைஞ்சு போன மாதிரி இருக்காங்க. நீங்கள் இல்லாத வாழ்க்கை வந்து அவங்களுக்கு தொலைஞ்சு போன குழந்தை மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு குழந்தை ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். பட் லவ் வென்ஸ். இங்கே பாருங்கள், எண்ணில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இதை தான் உங்களுக்கு அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. அவங்க வந்து தொலைஞ்சு போன மாதிரி இருக்காங்க. அதுதான் இங்கே டினையல், காடட், இது எல்லாமே இங்கே தான். அவங்க மனசு ரொம்ப வலியில் இருக்குது. மேபி காமிக் எனர்ஜி அவங்களோட ஃபீலிங்ஸோட எமோஷன்ஸோட இட்ஸ் லைக் யூஸ் பண்ணலாம். எமோஷனலாக ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம். இட்ஸ் லைக் ஒரு காமிக் எனர்ஜி தான் நான் இங்கே பார்க்குறேன். இந்த பர்சனை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இதுதான் அவங்களோட எண்ட். இந்த பர்சன் வந்து இப்போ ஃப்ராக் மாதிரி தான் இருக்காங்க. ஒரு சாபம் வாங்கிட்டேன்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு பண்ண அந்த துரோகத்தினால அவங்கள வந்து ஒரு சாபத்துக்குள்ளாயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களோட உண்மையான காதல், இந்த ட்ரூ லவ் ஸ்கில்ஸ், அதுதான் அந்த சாபத்துலேருந்து விமோச்சனம் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த சாப விமோச்சனம் ஆகிறதுக்கு
அவங்க உங்கள துரத்துவாங்க, உங்ககிட்ட தேடி வருவாங்க. இந்த காமிக் பீப்பிள் பண்ண இடத்துல ஏதோ ஒரு கிளிட்ச் இருக்குது. இட்ஸ் லைக் அவங்க ஏதாவது பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து எனர்ஜெட்டிக்கலாக அதை உணர்றாங்க. இது எங்கேயோ ஒரு கிளிட்ச் இருக்கும் நிச்சயமாக, ஐ வில் ஃபிகர் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரபஞ்சம்னு சொல்கிறாங்க அவங்க வந்து ட்ரேஸே இல்லாமல் போகலை. தெர் இஸ் அன் எவிடன்ஸ். பிரபஞ்சம் சொல்கிறாங்க அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல எவிடன்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் விஷயத்தில் ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மார்னிங் எனர்ஜிலே பார்த்திங்கன்னா அந்த பணம் தான் வந்து காதல் வசந்தம் ரீடிங்லேயும் பணம் தான் ஒரு பெரிய தடையாக இருக்குது. பட் பணம் அந்த தடையை தாண்டுவாங்களா? எஸ், அஃப்கோர்ஸ். அதில் போய் பாருங்கள் எப்படி அந்த பண தடையை அவங்க தாண்டுறாங்கங்கிறத அதில் சொல்லியிருப்பாங்க பிரபஞ்சம். ஸோ இப்போது இந்த எனர்ஜிலேருந்து இந்த பர்சன் வந்து கண்டிப்பாக நீங்கள் தான் அப்படிங்கிற முடிவோடு வரப்போகிறாங்க. சில சன் வந்துருச்சுனாவே அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நம்ம சொன்ன மாதிரி அலாவுதீன் மாதிரி பூதத்தோட ஹெல்ப்போடு வரப்போகிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இங்கே ஒரு ஃபேரி காட் மதர் பிரபஞ்சம் எல்லாமே வந்து அவங்களுக்கு அழகாக ஹெல்ப் பண்ணி அவங்க எங்கே போகணுமோ அங்கே போவாங்க. இட்ஸ் லைக் நியூ பிகினிங். பிரபஞ்சம் சொல்கிறாங்க கேரண்டீட் நியூ பிகினிங், நீங்கள் கவலைப்படணும் அவசியமே இல்லை. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வரப்போகிறது, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ இந்த பர்சன் அவங்களோட ஃபினான்ஷியல் ட்ராப் எல்லாம் தாண்டி அவங்களுக்கு உரிமையான விஷயங்களை எடுத்துகிட்டு தான் வரப்போகிறாங்க. 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரீபில் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த பர்சனை விட போகிறதும் இல்லை, விட்டு கொடுக்க போகிறதும் இல்லை. 9 ஆஃப் கப்ஸ் இறுதியில் உங்களோட விஷ் ஃபுல்ஃபில் ஆகும். அதுதான் நம்ம இங்கேயும் பார்த்தோம். சன் கார்டு அண்ட் 9 ஆஃப் கப்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த காதல் தோல்வியை தழுவ வாய்ப்பே கிடையாது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே டாக் தான். வா, பிரபஞ்சம் இன்னைக்கு வேறு லெவலில் சைன் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் அந்த டாகோடு தான் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இந்த நீங்கள் அடுத்த ட்ரிப் போகும்போது நீங்களும் இந்த பர்சன் தான் வெளியில் போக போகிறீங்க. இட்ஸ் லைக் ஆல் அபவுட் அ ட்ரிப். அவங்க வந்து உங்களை விட்டுட்டு போனாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி உங்களை எங்கேயோ கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட். நீங்கள் அவங்களோட தான் வெளியில் போக போகிறீங்க. உங்களுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க அதை தாண்டி உங்ககிட்ட வந்து சேருவாங்க. மேபி ரியலைஸ் பண்ணலாம், மேபி உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலாம். இங்கே பாருங்கள் டெம்பரன்ஸ், பொறுமையாக இருக்குது சொல்லுங்கள். லவ் இஸ் ப்ரூவிங், நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பிரபஞ்சம். 4 ஆஃப் பென்டிகல்ஸ் ரெடி ஆகுங்க, ட்ரிப்புக்கு ரெடியாக சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் சீரியஸ்லி நீங்கள் எந்த பர்ஸ் எந்த பவுச் எடுத்துகிட்டு போகிறதுன்னு யோசிச்சு இந்த ஹேண்ட்பேக்கா அந்த ஹேண்ட்பேக்கா எது கரெக்டாக இருக்கும், இது நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள் ப்ரூம். இது சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கலாம், இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள். இந்த காமிக் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இங்கே வெளியில் தள்ளப்படுது. புது வீடு, புது லைஃப், புதுசு கண்ணா புதுசு எல்லாமே. இட்ஸ் லைக் டைடி அப் யுவர் லைஃப். மேபி ஒரு சிலருக்கு யாருக்காவது காமிக் அட்டாச்மெண்ட் இருக்குது. இந்த பர்சனுக்கு நான் யாரும் என்ன நினைக்கிறாங்க, விக்கல் மேலே விக்கல். ஸோ காமிக் எனர்ஜிக்கு வந்து ஏதாவது அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா, இல்லை காமிக் எனர்ஜியோட அட்டாச்மெண்ட் இந்த பர்சன் மேலே இருந்தது, இல்லைனா எக்ஸ் இருக்காங்க அந்த பர்சனுக்கு அப்படின்னா தள்ளுறாங்க. இதில் ஃபேமிலி ட்ராப் இதுவாக இருந்தாலும் சரி கூட்டி வெளியில் தள்ளுறாங்க. இதுதான் புது எனர்ஜியை உள்ளே கொண்டு வரப்போது, இதுதான் எங்கே கொண்டு வந்து நிறுத்த போது 10 ஆஃப் பென்டிகல்ஸ். ஸோ லீவ் இட். மேஸ்குலின் தப்பு பண்ணியிருந்தால் ரியலைஸ் பண்ணி உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை ஒரு சொல்யூஷனுக்கு கொண்டு வர வரைக்கும் இட்ஸ் லைக் அவங்க தேடி வந்தே ஆகணும். பிரபஞ்சம் சொல்கிறாங்க அவங்க மேலே கர்ஸ் இருக்குது அவங்க பண்ண விஷயங்களுக்காக. நீங்கள் தான் அந்த கர்ஸோட விமோச்சனம். இட்ஸ் லைக் அ போர்ஷன் ரெமெடி. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காதல். உங்கள் காதலை திரும்ப அடையலை அப்படின்னா இந்த பர்சன் இந்த கர்ஸை ஜென்மத்துக்கு சுமந்துட்டு தான் போகணும். ஸோ திரும்ப வருவாங்களான்னா எஸ், நீங்கள் எல்லாமே இனிமேல் அவங்களால வாழ முடியாது. அதுதான் கர்ஸே அங்கே. ஸோ இது டெஸ்டன்ட் கனெக்ஷன். இந்த பர்சன் சில விஷயங்கள் கோ த்ரூ பண்ணிட்டுருக்காங்க. இந்த நொடி அவங்க வந்து ரொம்ப வருத்தம் வந்து பாருங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க அவங்கள. 10 ஆஃப் கப்ஸ் பியோர் ஜென்யூன் லவ், கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி மாதிரி அன்கண்டிஷ்னல் லவ். இப்போ உங்களுக்கு புரியுது அவங்க உங்கள் மேலே வச்சுருக்க காதலோட ஆழம் என்ன அப்படின்னு. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் நியூ பிகினிங். டோன்ட் லூஸ் ஹோப். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.